12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.1 13வது கணக்கு பார்க்குறோம். ஏபிசி அப்படிங்கிற 3 அணிகள் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சி எனில் எக்ஸ் என்ற அணியை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கணக்கிட வேண்டியது எக்ஸின் மதிப்பு. கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது ஏஎக்ஸ் பி ஈக்குவல் டு சின்னு இருக்கு. எக்ஸோட மதிப்பு தான் வேணுங்கிறப்ப எக்ஸ் மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும், ஏவும் பியும் வலது பக்கம் கொண்டு போயிடலாம். இங்கே ஏவானது வலது பக்கம் போகிறப்ப என்னவாகும்னா ஏ இன்வர்ஸ்ன்னு ஆகும். முதல்ல ஏ இருக்கிறதுனால வலது பக்கம் கொண்டு போகிறப்பையும் ஃபஸ்ட்டாக ஏ இன்வர்ஸை எழுதிடுறோம், நடுவில் சியை எழுதிடலாம். அடுத்து பி ஆனது வலது பக்கம் போகிறப்ப பி இன்வர்ஸ்ன்னு ஆகும். பி ரெண்டாவது மதிப்பாக இருக்கிறதுனால பி இன்வர்ஸை இங்கே ரெண்டாவது மதிப்பாகவே எழுதிடலாம். அப்போ இந்த இடத்துல சிங்கிற அணி நமக்கு தெரியும். கணக்கிட வேண்டியது ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும் தான். அப்போ ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன எழுதலாம்? ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸோட நேர்மாரோட ஃபார்முலா தான் 1/டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அஜ் ஏ. அதே போல் பி இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1/டிட்டர்மினன்ட் பி இன்ட்டு அஜ் பி. இதனுடைய மதிப்புகளை எழுதிடலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டைரெக்டாகவே கொடுக்கலாம் 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. எதுவுமே 0 ஆகலன்னு தெரியும். ஸோ அப்போ பெருக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பானது 0 + 1 பெருக்கல் 0 0. அணிக்கோவை மதிப்பு எழுதுகிறோம் -2ன்னு வருது. அப்போ என்ன கொடுக்கலாம்? +2. அஜ் ஏ, அஜ் ஏவோட மதிப்புங்கிறப்ப இடம் மாத்திரம் முதல் கிராஸில் 0 1. அடுத்த மூளை விட்டத்தில் குறிகளை மட்டும் மாத்திரம் 1 +2ன்னு இருக்குது, -2ன்னு கொடுப்போம். அப்போ மதிப்பு என்ன? 1/2 இன்ட்டு 0 1 -2 1. அடுத்து பி இன்வர்ஸ் எழுதுகிறோம். பி இன்வர்ஸோட மதிப்புன்னு பார்க்குறப்ப 1/, மூளைவிட்ட அணிகளை பெருக்கிறோம். 1 பெருக்கல் 3 3. 1 பெருக்கல் -2 -2ன்னு வருது. ஸோ +2ன்னு கொடுக்கலாம். அஜ் பி எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கிராஸில் எண்களை மாத்திரப்ப 1 பெருக்கல் 1ஐயும் 3ஐயும் இடம் மாத்திரம். இப்போ இங்கே 1 இங்கே 3. அடுத்து குறிகளை மாத்திரம் -2ன்னு இருக்குது, +2 +1க்கு என்னது? -1. ஸோ இதை சுருக்கிறப்ப மதிப்பு 1/5. 1/5 பெருக்கல் மதிப்பானது இடமாத்திரப்ப இங்கே 1 2 -1 3. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட மதிப்பை எடுத்து எழுதிடுறோம். 1/2 பெருக்கல் 0 1 -2 1. அடுத்து சி அணி இருக்குது. சி அணியை எழுதிடலாம். சி அணி என்னது? 1 1 2 2. அடுத்து பெருக்கல்ல 1/5 பி இன்வர்ஸோட மதிப்பு 1/5 பெருக்கல் 1 2 -1 3. இதில் திசையிலி மதிப்பு மாறிலி மதிப்புகளை பெருக்கிடலாம். 1/2 பெருக்கல் 1/5 அது ரெண்டையும் எழுதிடலாம் பெருக்கிட்டு. அணிகள் என்னவோ அந்த 3 அணிகளையும் எழுதிடலாம். 0 1 -2 1. அடுத்த அணி இரண்டாவது அணி 1 1 2 2 1 2 -1 3. 1 பெருக்கல் 1 1 2 பெருக்கல் 5 10. முதல் 2 அணிகளையும் பெருக்கிடலாம். இந்த 2 அணியும் அணி பெருக்கல் செய்கிறப்ப மதிப்பெண்ண 0 பெருக்கல் 1 0 1 பெருக்கல் 2 +2. முதல் நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறோம். இரண்டாவது அணியில் 0 பெருக்கல் 1 0 1 பெருக்கல் 2 2. அப்போ இங்கே 2ன்னு எழுதிடுறோம். அடுத்து இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியின் 2 நிரல்களையும் பெருக்கிறோம். -2 பெருக்கல் 1 -2 1 பெருக்கல் 2 2 -1 -2 பெருக்கல் 1 -2 +2. அடுத்த அணியை அப்படியே எழுதிடுறோம். 1 2 -1 3. இதை சுருக்குவோம். 1/10 2 2 -2 +2 0 -2 +2 0 1 2 -1 3. ஒன்று பை 10. இந்த 2 அணிகளையும் பெருக்கலாம். முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் 2 நிரல்களையும் பெருக்கிறோம். 2 பெருக்கல் 1 2 2 -1 -2. அடுத்து ரெண்டாவது நிரலை பெருக்கிறோம். 2 பெருக்கல் 2 4
2 பெருக்கல் 3 6 ப்ளஸ் 6. 0 கூட 1 பெருக்கிறோம். 0 பெருக்கல் 1 0. 0 மைனஸ் 1 0. 0 பெருக்கல் 2 0. 0 பெருக்கல் 3 0. இந்த மதிப்புகளை சுருக்குவோம். 1/10. 2 மைனஸ் 2 0. 4 ப்ளஸ் 6 10 0 0. வெளியில் இருக்கக்கூடிய 10ஆல் நாம் இதை வகுக்கிறோம். நம்ம 10ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா 10/10. அணியில் இருக்கக்கூடிய 10 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம். அப்போ 0 1 0 0. 10 10 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மதிப்பு 1. 1ஆல் பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் 0 1 0 0. therefore தேவையான x என்ற அணியானது x equal to 0 1 0 0. Thank you.